அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, வணக்கம். ஒரு அசாத்திய துணிச்சல், ஒரு பெரும் வீரம், அநீதிக்கு எதிரான கோபம், நியாயத்திற்கு ஆதரவான போராட்டம், கொள்கையில் அழுத்தமான பிடிப்பு, அதே போல் சுயமரியாதை உணர்ச்சி, இதையெல்லாம் சேர்த்து ஒரு உருவமாக செஞ்சு அதற்கு உயிர் கொடுத்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் என்றால் பட்டுக்கோட்டை அழகிரியைப் போல இருக்கும். பட்டுக்கோட்டை அழகிரி திராவிட இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடிகளிலே ரொம்ப முக்கியமானவர். இன்றைய இளைஞர்களுக்கு, இப்போதைய தலைமுறை இளைஞர்களுக்கு அவரை பற்றி அதிகமாக தெரியாது. அவரை பற்றிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த காணொளியின் நோக்கம். இன்றைக்கு பட்டுக்கோட்டை அழகிரியினுடைய 76வது நினைவு நாள். இன்றைக்கி காலையில் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் இடதுசாரிகள் பொது மேடை சார்பாக ஒரு புகழஞ்சலி செலுத்திட்டு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் போய் மலரஞ்சலி செலுத்தி இன்றைக்கி அவருக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்திவிட்டு வந்தோம். அதிலிருந்து அவரை பற்றி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒரு திராவிட இயக்க முன்னோடியை பற்றி ஒரு கம்யூனிஸ்ட் பேசலாமா என்றால், இந்த நாட்டிற்காக பாடுபட்ட, தன் உயிரை ஈந்த மகத்தான மனிதர்களை பற்றி நாம் பேச வேண்டும். அவர்கள் எந்த கட்சின்னா சாதாரண உழைக்கக்கூடிய மக்களுக்காக போராடியவர்கள் யாராக இருந்தாலும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏராளமாக இருக்கின்றன. அத்தகைய மனிதர்களை போற்றுவது ஒரு கம்யூனிஸ்டினுடைய கடமை என்று தான் நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் பட்டுக்கோட்டை அழகிரி. அஞ்சா நெஞ்சன் என்றும் வீரன் என்றும் தளபதி என்றும் அன்றைக்கு திராவிட இயக்கத்தில் அறியப்பட்ட ஒரு பெரும் போராளி. அந்த 3 சொற்களுக்கும் முழு தகுதியான ஒரு மனிதர். அவரை பற்றிய சில செய்திகள். பட்டுக்கோட்டை அழகிரி 1900வது வருஷத்தில் ஜூன் மாதம் 23ஆம் தேதி தஞ்சை மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீரமங்கலத்துக்கு பக்கத்தில் கருக்காக்குறிச்சி என்ற கிராமத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தையார் அன்றைக்கு பிரிட்டிஷ் இராணுவத்திலே பணியாற்றினார். தந்தையார் சிறு வயதில் இருந்ததன் காரணமாக பட்டுக்கோட்டை அழகிரி தன்னுடைய தாய்மாமன் வீட்டுக்கு சோழவந்தானுக்கு போகிறாரு. அங்கேயே 10ஆம் வகுப்பு வரை படிக்கிறார். 10ஆம் வகுப்பு வரை படித்து விட்டு திரும்பவும் பட்டுக்கோட்டைக்கு வந்து விடுகிறார். பட்டுக்கோட்டைக்கு ஏன் வர்றாருன்னா, பட்டுக்கோட்டையில் அன்றைக்கு மிகப்பெரிய வழக்குரைஞராக இருந்த வேணுகோபால் நாயுடு, அவர் பட்டுக்கோட்டை அழகிரியினுடைய சித்தப்பா. அதனால் அங்கே வருகிறார். அவர் பட்டுக்கோட்டையில் இருக்க அவருடைய சித்தப்பா வேணுகோபால் நாயுடு அன்றைக்கு தாலுக்கா கழகம், தாலுக்கா போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலலாம் டிஸ்ட்ரிக்ட் போர்டு, தாலுக்கா போர்டுன்னெலாம் அந்த நிர்வாகத்தில், இன்றைக்கு ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஒன்றியம் என்று இருப்பதை போல், அதனுடைய பட்டுக்கோட்டை வட்டார கழகத்தினுடைய தலைவராக அவர் இருக்கிறார். வழக்குரைஞராகவும் இருக்கிறார். அவர் அந்த ஊரில் பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நகர் வங்கி, இன்றைக்கும் பட்டுக்கோட்டை அழகிரி பணியாற்றிய அந்த கூட்டுறவு வங்கி இன்றைக்கும் இருக்கிறது. அந்த கூட்டுறவு வங்கியிலே அவரை சேர்த்து விடுகிறார். பட்டுக்கோட்டை அழகிரி 10வது வரலையும் படித்தார். அந்த காலத்தில் 1900 பிறந்தவர் 10வது வரலையும் படிக்கிறான்னு சொன்னால் 1915 படித்து முடிச்சிருப்பார். 15-16 படித்து முடிச்சிருப்பார். அன்றைக்கு 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு தமிழிலும் நல்ல புலமை இருக்கும், ஆங்கிலத்திலும் நல்ல புலமை இருக்கும். அந்த மாதிரி நல்ல படித்து விட்டு வந்தவர் அந்த வங்கியிலே பணியாற்றுகிறார். வங்கியில் இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன மேலாளர், அவருக்கும் இவருக்கும் ஒரு உரசல் வருதுன்னா ஒத்து போகலை. ஆகையினால் அந்த வங்கியில் அந்த வங்கி பணியிலிருந்து அவர் விலகி வந்து விடுகிறார். விலகி வந்து விட்டு பிறகு சமூக பணியில் அவர் ஈடுபட தொடங்குகிறார். ஏன்னா அந்த ஊரில் அவருடைய சொந்த சித்தப்பா ஒரு புகழ்பெற்ற மனிதராக இருக்கிற காரணத்தினால. அப்போது திராவிட இயக்க சிந்தனைகளுக்கெல்லாம் அவர் ஆட்படுகிறார். அதையெல்லாம் அவர் பரப்பத் தொடங்குகிறார், தீவிரமாக பரப்பத் தொடங்குகிறார். அவர் தொடக்கத்தில் அவரை ஒரு பகுத்தறிவுவாதியாக மாற்றியது ஒரு கோயில் பூசாரி என்று சொன்னால் நமக்கெல்லாம் வியப்பாக இருக்கும்.
அந்த பட்டுக்கோட்டையில் இருக்கிற ஒரு பூசாரி தான் பட்டுக்கோட்டை அழகிரியிடம், நீ வாப்பா அது கோயிலில் இருக்கிற சாமியெல்லாம் சிலையெல்லாம் தொட்டுப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து கல் சிலை தான், அது ஒன்றும் பண்ணாது என்று அவர் வந்து தைரியம் கொடுத்து அந்த சிலையெல்லாம் தொட வைக்கிறார் அந்த பூசாரி. அப்போ அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது கல் சிலை தான், இது சக்தி யுக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் பொழப்புக்காக அது சக்தி இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் என்ற உண்மையை அந்த இளைஞனாக இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை அழகிரியிடம் அந்த பூசாரி சொல்லுகிறார். அதை கேள்விப்பட்டதற்கு பிறகு அவருடைய சிந்தனை பெரிதாக மாறுகிறது. ஒரு பெரிய பகுத்தறிவாதியாக மாறுகிறார். அன்றைக்கு இருந்த பகுத்தறிவு சிந்தனை, பெரியாருடைய போராட்டங்கள், அன்றைக்கு வரக்கூடிய பகுத்தறிவு சார்ந்த பல செய்திகளெல்லாம் அவர் கேட்கிறார். அன்றைக்கு வரதராஜ நாயுடு என்று கேள்விப்பட்டிருவோம் ஜஸ்டிஸ் கட்சியில், அவர் ஒரு பத்திரிகை நடத்துகிறார். அந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தந்தை பெரியாரை அவர் தன்னுடைய தலைவராக வரித்துக் கொள்கிறார். தொடர்ந்து இந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தை எல்லாம் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அப்போ அந்த காலகட்டங்களில் பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றன. தன்மான சங்கம், பகுத்தறிவு சங்கம், பார்ப்பனர் அல்லாதவர்களை சங்கம், இப்படி பல சங்கங்கள் இருக்கின்றன. இந்த சங்கங்களெல்லாம் இணைத்து தந்தை பெரியாருக்கு முன்னதாக 1924-25 வாக்கில் சுயமரியாதை சங்கம், அதாவது திராவிட இயக்கத்துக்கு சுயமரியாதை இயக்கம் என்று பெயர், அந்த பெயரை உருவாக்கியவர் பட்டுக்கோட்டை அழகிரி என்றால் பலருக்கும் அது வியப்பாக இருக்கும். அப்போ சுயமரியாதை சங்கம் என்று ஒரு சங்கத்தை உருவாக்கி, இந்த சிதறி கிடந்த சங்கங்களை எல்லாம் சேர்த்து சுயமரியாதை சங்கம் என்று உருவாக்குகிறார். அதன் அடிப்படையிலே பகுத்தறிவு கருத்துக்களை எல்லாம் பகுத்தறிவு கருத்துக்கள் மட்டுமல்ல, இந்த சாதி ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், இப்படி பல்வேறு போராட்டங்களை அவர் மேற்கொள்ள தொடங்குகிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வந்து அதற்கு இடையில் அவருக்கு வந்து 27வது வயதில் அவருடைய சொந்த அத்தை மகளை வந்து திருமணம் செய்து கொள்கிறார். 1938 அழகிரியினுடைய மகத்தான சாதனைகளில் அவர் தளபதி ஏன் என்று அழைக்கப்படுகிறார். இன்றைக்கி ரொம்ப பேர் தளபதின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் தளபதி என்ற சொல்லுக்கு தகுதியான ஒரு தலைவர் என்று சொன்னால் பட்டுக்கோட்டை அழகிரி. அப்போ பட்டுக்கோட்டை அழகிரி 1938 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி திருச்சியில் அன்றைக்கு இந்தியை திணிப்பது என்ற நிலை வருகின்ற போது அதற்கு எதிரான போராட்டத்தை, அதற்கு எதிரான கிளர்ச்சிகள் எல்லாம் தொடங்குகின்றன. திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு நடக்குது. கியாபி விஸ்வநாதன், மறைமலையடிகள், இன்னும் பலரெல்லாம் கலந்து கொள்கின்ற மாநாடு. அந்த மாநாட்டை தொடர்ந்து திருச்சி உறையூரிலிருந்து ஒரு பெரிய நடைபயணம் புறப்படுகிறது சென்னையை நோக்கி. நாடு முழுவதும் வந்து இந்திக்கு எதிரான கிளர்ச்சி பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு அந்த பிரச்சாரத்தை அழகிரி மேற்கொள்கிறார். அந்த பிரச்சாரத்தில் தளபதியாக பட்டுக்கோட்டை அழகிரி அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகிறாரு. அதில் 42 நாட்கள் சென்னை நோக்கி அந்த பயணத்தில் 42 நாட்கள் மழை வெயில் எல்லாத்தையும் கடந்து, அப்போ அன்றைக்கி கொள்ளிடம் போல் ஆறுகளெல்லாம் கடப்பதற்கு இப்போ இருக்கிற மாதிரி பாலமெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பல இடங்களில் நீந்தி கடந்திருக்கிறார்கள். பல இடங்களில் வந்து பரிசல்களில் போயிருக்கிறாங்க. இப்படி ஏராளமான சிரமங்களை எல்லாம் சந்தித்து, துன்பங்களை எல்லாம் சந்தித்து அவர்கள் 42 நாட்கள் நடைபயணம், கிட்டத்தட்ட 50க்கு மேலான பொதுக்கூட்டங்கள். அதில் வந்து பட்டுக்கோட்டை அழகிரி பேசிய பேச்சு தமிழ்நாடு முழுவதும் தீயாய் பரவியது. இந்தி எதிர்ப்புக்கு எதிரான மனநிலை தமிழ்நாடு முழுவதும் உருவானது. அப்படி இந்தி எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு அடிப்படையான பண்பாடாக மாறியதற்கு பட்டுக்கோட்டை அழகிரியினுடைய பேச்சு ஒரு மிக முக்கியமான அடிப்படை. அந்த நடைபயணத்தினுடைய தொடர்ச்சியாக சென்னை கடற்கரையில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் பெரியார், அண்ணா, இன்னும் பல பெரிய தலைவர்களெல்லாம் பேசுகிறார்கள். பட்டுக்கோட்டை அழகிரி பேசுகிறார். பட்டுக்கோட்டை அழகிரியினுடைய பேச்சு பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டினுடைய இந்திய எதிர்ப்பு வரலாற்றில் ஒரு மிக முக்கிய பங்கை ஆற்றிய நிகழ்ச்சியிலே தளபதியாக இருந்தவர் தான் பட்டுக்கோட்டை அழகிரி. இப்போ பட்டுக்கோட்டை அழகிரி அப்படி அது மட்டுமல்ல, பட்டுக்கோட்டை அழகிரியை பற்றி ஏராளமான புத்தகங்கள்லாம் வந்திருக்கின்றன. நம்முடைய இளைஞர்கள் அதை பற்றியெல்லாம் படிக்க வேண்டும். அவர் ஒரு தன்னலமற்ற ஒரு போராளியாக தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நடைமுறையில் தொடர்ச்சியாக கடைபிடித்து களப்போராளியாக இருந்தவர். நாமெல்லாம் பட்டுக்கோட்டை அழகிரியை பற்றி பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. நாமெல்லாம் இப்போ வந்து பார்க்குறோம் இல்லைங்களா, நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சொற்றொடர் நம்முடைய பழக்கத்தில் இருக்குது. அந்த சொற்றொடரை உருவாக்கியவர் பட்டுக்கோட்டை அழகிரி. அது மட்டுமல்ல, பட்டுக்கோட்டை அழகிரி இந்த சமத்துவத்தை வந்து பேணியவர். சமத்துவம் தான் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் யாருக்கும் வந்து பெரிய மனுஷன் சின்ன மனுஷன்னால யாரையும் பார்த்தது, எல்லாரையும் சமமாக பார்த்தார். அதற்கு ஒரு உதாரணம் தான் தந்தை பெரியாரையும் தோழர் என்று அழைப்பார்.
அன்றைக்கி நீதி கட்சியில் இருந்த பொப்பிலி அரசர், ராஜா ஆஃப் பொப்பிலி, அவர் மேடையில் இருக்கும்பொழுது பட்டுக்கோட்டை அழகிரி, தோழர் பெரியார் அவர்களே, தோழர் பொப்பிலி அவர்களே, அவர் மகாராஜாவாக இருந்தாலும் தோழர் தான், சாதாரண தொண்டனாக இருந்தாலும் தோழர் தான். அதாவது நம்முடைய புறநானூற்றில் வந்து வருகின்ற பாடல் இருக்கு இல்லையா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதனுடைய கடைசி வரி என்னவாக இருக்கும் என்று சொன்னால், மாட்சியர் பெரியாரை வியத்தலும் இலமே, பெரியாரை வியத்தலும் இலமே, சிறியாரை இகழ்தல் அதனினும் இலமே என்று அந்த கணியன் பூங்குன்றனாருடைய பாடல் முடியும். அந்த வரிகளை நடைமுறையிலே பின்பற்றியவர் பட்டுக்கோட்டை அழகிரி. அதனால் எல்லாரையும் தோழர் என்று தான் வந்து பேசுவார். அதே போல் அன்றைக்கு தந்தை பெரியாரையும் கியாபி விஸ்வநாதம், குத்தூசி குருசாமி, அன்றைக்கு இப்போ திராவிடர் கழகத்தில் பெரியாரோடு மிக நெருக்கமாக இருந்த வழக்குரைஞர் ராமநாதன், பெரியார் நடத்திய ரிவோல்ட் பத்திரிகை, இதையெல்லாம் தொடர்ந்து குத்தூசி குருசாமி பெரியாரெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையை வந்து ரொம்ப அவமதிப்பாக ஒரு பத்திரிகையை எழுதுகிறது. அந்த பத்திரிகை எழுதினோடனே நேராக அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு போய் அந்த பத்திரிகை ஆசிரியர் இப்படி அடித்து, எப்படா எங்கள் ஐயா வந்து நீ வந்து இப்படி அவமரியாதை எழுதலாம் என்று நேருக்கு நேராக போய் அடிச்சுட்டு வந்துடுறார். அது வந்ததற்கு பிறகு அது ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்கில் வழக்குரைஞராக பட்டுக்கோட்டை அழகிரிக்கு வழக்குரைஞராக ஆஜரானவர் யார் என்று சொன்னால், தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட்னு சொல்லப்படுகின்ற சிங்காரவேல் அவர்கள் தான் பட்டுக்கோட்டை அழகிரிக்கு வந்து வக்கீலாக இருந்து வாதாடி அந்த வழக்கை வந்து நடத்தினார். அப்படி தன்னுடைய தலைவர்களை யாரேனும் அவமதித்தால் அவர்களை நேருக்கு நேராக சென்று அவரோடு மோதுவது என்கிற அளவுக்கு ஒரு நெஞ்சுரம் படைத்த மனிதராக அவர் இருந்தார் என்பதைத்தான் நாம் வந்து வரலாற்றில் வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவர் பட்டுக்கோட்டையில் தான் இருந்தார். பட்டுக்கோட்டையில் இருக்கும் பொழுது பட்டுக்கோட்டையில் மிகப்பெரிய அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் நாடிமுத்து பிள்ளை. அவர் காங்கிரஸில் இருந்தார். போய் நாடிமுத்து பிள்ளை வீட்டில் போய் நின்று வாசல் நின்று, நாடிமுத்து நீ ஏன் கதரை போட்டுக்கிட்டு வந்து இந்த மாதிரி போய் வந்து என்ன இந்த பாப்பானுக்கு வந்து ஏஜென்ட் மாதிரி போயிட்டுருக்குற, பாப்பானுடைய அடிமையாக இருக்கிற, வாயா அப்படின்னு போய் நேராக போய் சத்தம் போடுவான். அன்றைக்கு நாடிமுத்து பிள்ளை வந்து தமிழ்நாட்டில் பெரிய அறியப்பட்ட பெரிய பணக்காரர், பெரிய காங்கிரஸ் தலைவர். அவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய கருத்தை நேருக்கு நேராக பேசுகின்ற துணிச்சல் மிக்கவராக அவர் இருந்தார். அது மட்டும் இல்லை, வந்து முதலாக 1925 முதல் சுயமரியாதை திருமணம் என்பது தந்தை பெரியார் தான் நடத்தி வைக்கிறார். அதுவரையிலையும் திருமணங்கள் வந்து ஐயர் வச்சு நடத்தினா தான் அது செல்லும், அப்படி இல்லைன்னா அது இது செல்லாது. சட்டம் அப்படி தான் இருந்தது. இதுக்கு பின்னால் 1968 இப்போ 67 அண்ணா வந்து சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வருகின்ற வரையில் ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணால் தான் அது செல்லும், இல்லாட்டி செல்லாது என்கிற நிலைமை இருந்தது. இருந்தாலும் பெரியார் வந்து சுயமரியாதை திருமணங்களை நடத்தினார் ஐயர் இல்லாமல். அப்படி தந்தை பெரியார் நடத்திய முதல் சுயமரியாதை திருமணத்தை முன்னின்று நடத்திய முக்கியமானவர்களில் பட்டுக்கோட்டை அழகிரி ஒருத்தர். அப்படி எல்லா நிகழ்ச்சிகளிலும் தந்தை பெரியாரோடு இணைந்து பணியாற்றினார். பின்னால் வந்து 1902வது உலக போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் அவர் ஏற்கனவே வந்து இராணுவத்தில் பணியாற்றியவர். அவங்களுடைய தந்தையார் இராணுவத்தில் சுபேதாராக இருந்தவர். பின்னால் பட்டுக்கோட்டை அழகிரியுடைய பையன் ராமமூர்த்தியும் இராணுவத்தில் இருந்தார். அதனால் அவங்க குடும்ப இராணுவத்தில் வந்து பணியாற்றுவது என்பது அவங்களுடைய குடும்ப மரபாக இருந்தது என்று நாம் சொல்லலாம். இப்போ 2ஆம் உலக யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு அன்றைக்கி வெள்ளைக்கார அரசாங்கம் வந்து ஆள் சேர்த்தது. அதில் வந்து பட்டுக்கோட்டை அழகிரி சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிறார். அன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட பிரிட்டனை வந்து ஆதரித்தது. அந்த காலகட்டங்களில் இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பதற்கு வந்து பிரச்சாரகராக பட்டுக்கோட்டை அழகிரி போகிறாரு. போகின்ற இடங்களெல்லாம் இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் பகுத்தறிவு பிரச்சாரத்தை, பார்ப்பன எதிர்ப்பு பிரச்சாரத்தை எல்லாம் தொடர்ந்து செய்கிறார். அதை கேள்விப்பட்ட உடனே நிறைய பேர் வந்து கவர்னருக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே நேராக கவர்னர் விசாரணை நடத்துகிறார். விசாரணை நடத்தும் பொழுது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஐயா நீங்கள் போய் வந்து சும்மா இல்லைங்க நாம் இதுமாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. பட்டுக்கோட்டை அழகிரி போகிறாரு, விசாரணை நடக்குது. விசாரணை அதிகாரியிடம், ஆமாம் எனக்கு கொடுத்த வேலை இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு பிரச்சாரம் பண்ணணும், என்னுடைய பிரச்சாரத்தினால அவன் இராணுவத்துக்கு ஆள் சேர்றானா இல்லையா அதை மட்டும் பாரு, அதை தாண்டி நான் பேசுகிறத பற்றி கேட்குறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நான் அதெல்லாம் பேசுவேன், அதை இப்போ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் வச்சுக்க, இல்லாட்டி போனால் நான் போகிறேன் என்று அப்படி உடன்பட்டு, அப்படி வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குற இடத்துல கூட தன்னுடைய கருத்துரிமைக்கு ஆபத்து என்று சொன்னால் அதை தூக்கி எறிந்து விட்டு வருவதற்கு தயாராக இருந்த ஒரு மகத்தான கொள்கை வீரன் தான் பட்டுக்கோட்டை அழகிரி. அப்போ அப்படி வந்து வந்துடுறாரு. அதன் பிறகு இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பு இதெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு தந்தை பெரியாரோடு அவர் பயணம் செய்கிறார். தமிழ்நாட்டில் அன்றைக்கி பட்டுக்கோட்டை அழகிரி என்று சொன்னால்
பட்டுக்கோட்டை அழகிரி பேசுகிறார் என்று சொன்னால் அதற்காகவே கூட்டம் கூடும். அது மட்டுமல்ல, பட்டுக்கோட்டை அழகிரிக்கு மட்டுமல்ல, தந்தை பெரியாருக்கும் கூட அன்றைக்கு பகுத்தறிவு பிரச்சாரத்தை செய்தவர்களுக்கு எதிராக பல இடங்களிலே கலவரங்கள் தூண்டிவிடப்பட்டன. பெரியார் மேலே செருப்பு வீசப்பட்டது, கல் வீசப்பட்டது. அதே போல தான் பட்டுக்கோட்டை அழகிரி செல்கின்ற கூட்டங்களிலெல்லாம் அப்படி கல் எடுத்து எறிந்தார்கள், சாணத்தை கரைத்து வீசினார்கள். இப்படி படத்தெல்லாம் நடத்தினாங்க. இதையெல்லாம் பட்டுக்கோட்டை அழகிரி பொறுத்து கொண்டு அதற்கு எதிராக அவர் கொண்ட கருத்தை அவர் வலிமையாக பேசினதற்கு பிறகு பல இடங்களில் யார் அவரை தாக்கினார்களோ அப்படி தாக்கியவர்களெல்லாம் பட்டுக்கோட்டை அழகிரியினுடைய நண்பர்களாக மாறி எங்கள் ஊரில் பேசுங்க, எங்கள் ஊரில் பேசுங்க கூப்பிடுற அளவுக்கு தன்னுடைய எதிரிகளையும் தனக்கு நண்பர்களாக மாறுகின்ற அளவுக்கு தன்னுடைய பேச்சு வல்லமையால் எல்லாரையும் கவர்ந்தவர், தன்னுடைய பேச்சு நியாயத்தால் எல்லாரையும் கவர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான போராளி தான் பட்டுக்கோட்டை அழகிரி. அதன் பிறகு அதன் பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சாரங்களை எல்லாம் அவர் மேற்கொள்கிறார். பட்டுக்கோட்டையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அன்றைக்கு பட்டுக்கோட்டை அழகிரி என்று சொன்னால் தமிழகமே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரு பெரும் இளம் போராளியாக திகழ்ந்தார். அப்படி ஒரு இதில் தான் திருவாரூரில் ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருடைய வயது 40 வயதுக்குள்ளே 48 வயதில் இறந்து போய்விடுகிறார். பிற்காலங்களில் அவருக்கு காசு நோய், இந்த டிபி தொற்றிக்கொள்ளுகிறது. அது கடுமையாக மாறிடுது. அங்கெல்லாம் பல கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது பார்த்தா அப்படியே இருமி அப்படியே சளியும் ரத்தமுமாக வருமா. அது அப்படியே கைக்குட்டையில் எல்லாத்தையும் எடுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டு தொடர்ந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த நோயையும் பொருட்படுத்தாமல் பேசுகிறார். அந்த மாதிரி ஒரு திருவாரூரில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுதே இரத்த வாந்தி எடுத்து மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். அந்த கூட்டத்தில் ஒரு இளைஞன், ஒரு 14-15 வயசு இளைஞன் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அந்த பேச்சால் கவரப்பட்டு அந்த இளைஞன் போய் என்னென்னு ஏன் இப்படி பேசியிருந்தவர் திடீர்னு மயங்கி விழுந்துட்டார்னு கேட்கும் பொழுது அவர் பட்டுக்கோட்டை அழகிரி, அவருக்கு இந்த மாதிரி காசு நோய் அப்படின்னு சொன்ன உடனே கிட்ட போய் அவர்கிட்ட, ஐயா நீங்கள் இவ்வளோ நோயோடு இவ்வளோ சிரமப்பட்டு பேசணுமா என்று அவர் கேட்கும் பொழுது பட்டுக்கோட்டை அழகிரி சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பட்டுக்கோட்டை அழகிரி சொல்கிறாரு, இந்த நாடே சீக்காக கிடந்து தவிக்குது. அப்படி சீக்காக கிடந்து இப்போ நாடே சீக்கு பிடிச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது மருத்துவன் எனக்கு ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்க முடியுமா? அப்போ என்னை போன்ற இந்த நாட்டை மீட்க வேண்டும் என்று நினைக்கின்ற மருத்துவர்களாகிய நாங்கள், எங்களுக்கு காய்ச்சல் அடிக்க நாங்கள் வீட்டில் உட்கார்ந்தா ஜனங்களை யார் காப்பாற்றுறது? எனக்கு நோய் வந்தாலும் பரவாயில்ல, நான் மக்களை மீட்பதற்கு அந்த வேலையை செய்வேன் என்று சொல்லுகிறார். அந்த பட்டுக்கோட்டை அழகிரி சொன்ன அந்த வாசகங்கள் அந்த இளைஞன் அப்படியே பற்றி கொள்கிறது. அதன் பிறகு திராவிட இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமையாக மாறுகிறார் அந்த இளைஞர். அவர்தான் தமிழ்நாட்டினுடைய 5 முறை முதல்வராக இருந்த முத்தமிழ் அறிஞர் என்று போற்றப்படுகின்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள். கலைஞர் கருணாநிதி அதற்கு பிறகு பட்டுக்கோட்டை அழகிரியினுடைய மிக தீவிரமான பற்றாளராக மாறுகிறார். அதன் விளைவு தான் அவருடைய முதல் பையனுக்கு மு.க. அழகிரி என்று பெயரிட்டதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்குறோம். அப்படி கலைஞர் மட்டுமல்ல, அண்ணா அவர்களிடம் அண்ணா அவர்கள் மிக நெருக்கமாக மதித்தவர் பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன், கே.ஆர். விஸ்வநாதன், மறைமலையடிகள், இப்படி அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் மதித்த ஒரு மகத்தான போராளி தான் பட்டுக்கோட்டை அழகிரி. பின்னால் கடுமையாக அவர் நோய்வாய்ப்படுகின்ற போது அவருக்கு கடுமையான நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி அதிகமாகிறது. பொருளாதார நெருக்கடி அதிகமாகின்ற போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பட்டுக்கோட்டை அழகிரிகிட்ட நீங்கள் ஒரு வேண்டுகோள் விடுங்க, இது மாதிரி நான் கஷ்டப்படுறேன், ஏதாவது உதவி செய்யுங்கன்னு வேண்டுகோள் விடுங்க என்று அவரிடம் சொல்லுகிறார்கள். அதை மறுத்து விடுகிறார். நான் இத்தனை காலம் தன்னலம் இல்லாமல் இந்த மக்களுக்கு உழைப்பதை, எனக்கு பலன் என்று எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பது தான் என்னுடைய நோக்கம். ஆனால் நான் போய் இப்போ எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டால் அதை விட கேவலம் எனக்கு எதுவும் கிடையாது. நான் இதுவரையில் ஆற்றிய பணிக்கு மதிப்பில்லாமல் போய்விடும், அதனால் நான் கேட்கவே மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார். இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு அண்ணா என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இப்போ பட்டுக்கோட்டை அழகிரிக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அண்ணா ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார். இனிமேல் கூட்டங்களுக்கு என்னை அழைக்க வேண்டும் என்று சொன்னால் பட்டுக்கோட்டை அழகிரிக்கு 100 ரூபா மணி ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ரசீதை காட்டினா தான் நான் கூட்டங்களுக்கு வர ஒத்துக்கொள்வேன் என்று அண்ணா அறிவிக்கிறார். அதன்படி கூட்டங்களுக்கு கூப்பிட்றவங்கெல்லாம் அழகிரிக்கு பணம் அனுப்புகிறார்கள். இதை அழகிரியை காப்பாற்றுவதில் அண்ணா எவ்வளோ அக்கறை எடுத்துக்கொண்டார் என்பது மட்டுமல்ல, தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு நெருக்கடி வருகின்ற போது அப்படிப்பட்ட மனிதர்களை காப்பாற்றுகின்ற பொறுப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு அண்ணாவினுடைய இந்த செயல் உண்மையிலேயே ஒரு மகத்தான உதாரணம். அது நாம் ஒரு திமுகவினுடைய தலைவர் என்று சொன்னாலும் கூட தன்னோடு இருக்கக்கூடிய தலைவர்களை
துயரத்தில் இருக்கின்ற போது எப்படி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு அண்ணாவினுடைய இந்த செயல் வந்து ஒரு பெரிய உதாரணம். அதே போல் அன்றைக்கு புகழ்பெற்றிருந்த கலைவாணர் வந்து அவருக்கு உதவி செய்கிறாரு. அப்புறம் எம்ஆர் ராதா வந்து உதவி செய்கிறாரு. இப்படி பலரும் உதவி செய்கிறார்கள். அதை பின்னால் கலைவாணர் என்எஸ்கே தான் பட்டுக்கோட்டை அழகிரி இறந்ததற்கு பிறகு அவருடைய மகன் ராமமூர்த்தியினுடைய திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அது மட்டும் அல்லாமல் அன்றைய தேதியில் 12,000 ரூபா கடன் இருந்துச்சான் வந்து பட்டுக்கோட்டை அழகிரிக்கு. அந்த கடன் முழுவதையும் கலைவாணர் தான் வந்து தீர்த்து வைக்கிறார். அப்படி எல்லா தலைவர்களும் அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் மதிக்கின்ற ஒரு மகத்தான போராளியாக இருந்தவர் தான் பட்டுக்கோட்டை அழகிரி. அது பின்னால் வந்து இந்த இந்த காலங்களில் வந்து பட்டுக்கோட்டை அழகிரிக்கு வந்து நோய் முற்றி போய்விடுகிறது. நோய் முற்றி போன காலகட்டத்திலும் கூட கடைசியாக 1948ஆம் ஆண்டு நடந்த ஈரோடு சுயமரியாதை மாநாட்டுக்கு அவ்வளோ கடுமையான நோயிலும் அங்கே போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் இனிமேல் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன், நான் கடைசி காலத்தில் என்னுடைய தலைவரை தந்தை பெரியாரை பார்த்து விட்டு தான் சாக வேண்டும், அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் அவர் வந்து பேசுகின்ற பேச்சு அன்றைக்கி கூடியிருந்த 1.5 லட்சம் தொண்டர்களை அப்படியே உருகச் செய்து விட்டது என்று வரலாற்றில் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு உருக்கமாக பேசியிருக்கிறார். இதனுடைய கடைசி கூட்டமாக கூட இருக்கலாம், இதுக்கப்புறம் நான் இருப்பேனா இல்லையா என்றெல்லாம் தெரியவில்லை, நான் தலைவரை கடைசியாக பார்த்து விட்டு போக வேண்டும் என்பதற்காக தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக பேசுகிறாரு. பேசிட்டு வந்து அடுத்த சில மாதங்களிலே பட்டுக்கோட்டை அழகிரி மார்ச் மாதம் 28ஆம் தேதி 1948ஆம் ஆண்டு அது மரணம் அடைந்து விடுகிறார். இந்த அவர் நோய் கடுமையானதற்கு பிறகு அண்ணா அவர்கள் இதை கேள்விப்பட்டு உடனடியாக ஆட்களை அனுப்பி அவரை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரம் சானிட்டோரியத்தில் சேர்த்து வைத்தியம் செய்கிறார்கள். வைத்தியம் செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் வைத்தியம் பார்த்துட்டு வந்து அவர் வந்து கிளம்பிடுறார். அவர் கிளம்பி போயிட்டாருங்கிறத கேள்விப்பட்டு அண்ணா திரும்ப போய் அவரை வந்து பார்த்து பேசி அப்புறம் அனுப்பி வச்சுட்டு வந்துடுறாரு. அவர் திருப்பி வந்த பிறகு அவர் இறந்து போய்விடுகிறார். அவர் தஞ்சையிலே தான் அடக்கம் செய்யப்பட்டார். அந்த அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்ச்சி என்பது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்ச்சி. அன்றைக்கு பட்டுக்கோட்டை அழகிரி இறந்து விட்டார் என்கிற செய்தி காட்டுத்தீயாக பரவுகிறது. தஞ்சையிலே அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அன்றைக்கி அப்போது தஞ்சாவூரில் நாடகம் நடத்தி கொண்டிருந்த எம்ஆர் ராதாவுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கம் பட்டுக்கோட்டை அழகிரி. ஏன்னா எம்ஆர் ராதாவை போலவே பட்டுக்கோட்டை அழகிரியை போலவே ஒரு நெஞ்சுரம் கொண்ட ஒரு நடிகர், ஒரு பகுத்தறிவு சிந்தனையில் ஊறிப்போன எதற்கும் அஞ்சாத ஒரு நடிகர் என்று சொன்னால் அது எம்ஆர் ராதா தான். எம்ஆர் ராதா உடனடியாக வந்து போய் தன்னுடைய கார் எடுத்துகிட்டு போய் எம்ஆர் ராதாவுடைய காரில் தான் பட்டுக்கோட்டை அழகிரியினுடைய உடலை எடுத்து வருகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் சொந்தத்துக்கு பயன்படுத்துகின்ற காரில் வந்து பணத்தை ஏற்ற மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எம்ஆர் ராதா ஒரு பகுத்தறிவாதி என்கிறதுனால பட்டுக்கோட்டை அழகிரியினுடைய உடலை எடுத்து ஊர்வலமாக எடுத்து வருகிறார்கள். இன்றைக்கி தஞ்சாவூரில் அண்ணா சிலை இருக்கக்கூடிய நகரத்தின் மையமான பகுதியிட்டு வரும்பொழுது பல்லாயிரக்கணக்கான பேர் தஞ்சாவூரில் திரண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று வந்து கூடுகிறார்கள். போலீஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அதெல்லாம் அப்படியெல்லாம் முடியாது, நீ வந்து உடனடியாக உடலை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, எங்கெல்லாம் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி தகராறு பண்ணுறாங்க. அன்றைக்கு மிக சமயோஜிதமாக எம்ஆர் ராதா நடத்திய நிகழ்ச்சி ரொம்ப வரலாற்று சிறப்பு நிகழ்ச்சி. உடனே என்ன பண்ணுறாருன்னா எம்ஆர் ராதா அந்த பட்டுக்கோட்டை அழகிரியினுடைய உடல் வைக்கப்பட்டிருந்த கார்லேருந்து இறங்கி, எம்ஆர் ராதா தான் ஓட்டிகிட்டு வர்றார் கார்லேருந்து இறங்கி கீழே இறங்கி கிடுகிடுன்னு வந்து 2 டயரில் வந்து காற்றை பிடிங்கி விட்டாரான். காற்றை பிடிங்கி விட்டாச்சுனாக்கா கார் அப்புறம் போக முடியாது. போலீஸ்காரன்ட்ட சொல்லியிருக்காரு, நீ என்ன பண்ணாலும் டயரை மாற்றி தான் கார் எடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக தஞ்சை நகர மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் பட்டுக்கோட்டை அழகிரிக்கு வந்து அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகு எடுத்து கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். அந்த இடம் அந்த பின்னாலே வந்து அதற்கு ஒரு நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டதை தந்தை பெரியார் திறந்து வைத்தார். இன்றைக்கும் அந்த நினைவு சின்னம் இருக்கிறது. இன்றைக்கு காலையில் நாங்கள்லாம் போய் அந்த நினைவு சின்னத்துக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு தான் வந்திருக்கிறோம். ஆகவே தமிழ்நாட்டில் வந்து இப்படி திராவிட இயக்கத்தில் மகத்தான ஆளுமைகள், மகத்தான போராளிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களிலே மிக குறிப்பிடத்தக்கவர் பட்டுக்கோட்டை அழகிரி. பட்டுக்கோட்டை அழகிரியினுடைய கொள்கை உறுதி, நெஞ்சுரம், அநீதிக்கு எதிரான போர்க்குணம், இப்படி பல்வேறு அம்சங்களை நான் கற்றுக்கொள்ள முடியும். பட்டுக்கோட்டை அழகிரி கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது மிஞ்சி போன ஒரு 20 ஆண்டுகள் தான். அப்படி இருந்தாலும் கூட எல்லா இடங்களிலும் மற்றவருடைய சுயமரியாதைக்கு எங்கே பங்கம் வந்தாலும் அதற்கு எதிரான போராட்டத்தை நடத்தியவர். அந்த பட்டுக்கோட்டையில் வந்து பார்ப்பனர்கள் ரொம்ப அடாவடியாக பண்ணாக்கா அவருடைய குடுமியை வெட்டுவது, பூநூலை அறுப்பது என்று எந்த தயக்கமும் இல்லாமல் அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறார். அன்றைக்கு பட்டுக்கோட்டை அழகிரி என்றாலே பார்ப்பனர்களுக்கு குலை நடுக்கம் தான்.
அதே போல் வந்து இந்த சேவை தொழில் செய்கின்றவர்கள், இப்போ வந்து முடிதிருத்தும் தொழில் செய்கின்றவர்கள், துணி எடுப்பவர்கள், அவர்களெல்லாம் யாராவது அவமரியாதை செய்தால், அவமரியாதை செய்கின்றவர்கள் அங்கேயே சட்டையை பிடிச்சி நிறுத்தி மன்னிப்பு கேட்க வைப்பார், இல்லாட்டி கடுமையாக சண்டை போடுவார். இப்படி சமத்துவம் என்பதை, ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என்பதை களத்திலேயே நடத்தியவர் தான் பட்டுக்கோட்டை அழகிரி. அதெல்லாம் தாண்டி ஒரு முறை சிவக்கொழுந்து என்கிற ஒரு பெரிய நாதஸ்வர இசைக்கலைஞர் சிவகங்கையில் வந்து நாதஸ்வரம் வாசிச்சுக்கிட்டு வர்றாரு. வருகின்ற போது அவர் தோளில் துண்டு போட்டிருக்கிறாரு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள்லாம் துண்டெல்லாம் எடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஒரு குரல் கேட்கிறது, துண்டை எடுக்காத, துண்டை தோளில் போடு, எவன் வர்றான்னு நான் பார்க்குறேன், துண்டை தோளில் போட்டுக்கிட்டு நீ வாசிச்சுட்டு வாங்க, யார் வந்து உங்களை தடுக்கிறான்னு நான் பார்க்குறேன் என்று அவருக்கு தைரியம் கொடுத்து, ஒற்றை ஆளாக நின்று அவருக்கு தைரியம் கொடுத்து அவருடைய சுயமரியாதையை காப்பாற்றி அவரை நாதஸ்வரம் வாசிக்க வைக்கிறார். எல்லாரும் வாயடைத்து போய் நிற்கிறார்கள். இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மற்றவருடைய நலனுக்காக, நாட்டு நலனுக்காக, மொழிக்காக எந்த சுயநலம் சிறிதும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முழுமையான போராட்ட வாழ்க்கையாக, புரட்சிகர வாழ்க்கையாக மாற்றியமைத்து கொண்ட பட்டுக்கோட்டை அழகிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி, நாட்டு மக்களை நேசிக்கின்றவர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, ஒரு மிகப்பெரிய ஆதர்சம் என்று சொன்னால் பட்டுக்கோட்டை அழகிரி தான் என்பதை யாரும் மறுக்கவே முடியாது. அத்தகைய மகத்தான போராளிகளிடமிருந்து கம்யூனிஸ்டுகளும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை பற்றிய நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.